நண்பர்களே வணக்கம். இது எங்களோட வயக்காடு. இதை வந்து எங்கள் பாட்டே வச்சுருந்தாரு. அதுக்கடுத்து எங்கள் பூட்டே வச்சுருந்தாரு. அதுக்கு பின்னாடி எங்கள் தாத்தா வச்சுருந்தாரு. அவர்கிட்டருந்து எங்கள் அப்பா வாங்கினார். எங்கள் அப்பாட்ட இருந்து இப்போ நான் வாங்கியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் என்கிட்டேருந்து என் மயங்க வாங்கிடுவாங்க. எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா, இதை வாங்கினவங்க யாருமே உயிரோடு இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைமுறைக்கு அப்புறம் அப்படி அப்படியே மாறிக்கிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் வயக்காடு அது பாட்டுக்கு அதே இடத்துல தாங்க இருக்குது. எனக்கு அதே அந்த டவுட்டு என்னன்னா, வயக்காடு வந்து எங்களை வாங்குச்சா இல்லை நாங்கள் வயக்காடை வாங்கினோமா அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியல. இதை பாருங்கள், ஒருத்தர் ஒரு தலைமுறையும் ஒவ்வொருத்தர்கிட்டருந்து ஒவ்வொருத்தருந்து மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த வயக்காடு எங்கிட்டாச்சும் மாறிச்சா அதே இடத்துல தாங்க இருந்துச்சு. அதுதான் என்னோடய டவுட்டு. மனுஷன் வயக்காடை வாங்கினானா இல்லை வயக்காடு நம்மளை வாங்குச்சா இந்த மண்? சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது என்ன